ப்ளீஸ் போதும் விட்டுருங்கங்கிறது தான் வந்து பல பேருடைய ஒரு கமெண்ட்டாக நீங்கள் வந்து பாகியலட்சுமியோடைய எல்லா ப்ரோமோலையும் பார்க்கலாம். அந்த அளவுக்கு வந்து இப்போ கதையில் ஒரு மோசமான திருப்பங்கள், சரி போர் அடிக்கிற மாதிரி போச்சுன்னா கூட பரவாயில்ல, மோசமான திருப்பங்கள், அவ்வளோ தூரம் தவறுகள் செஞ்ச கோபி இப்போ வரைக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பிரியாணி விவகாரத்தில் பாக்கியாவுக்கு தனிப்பட்ட முறையில் பேர் கெட்டு போச்சு. 8 லட்ச ரூபா நஷ்டமாயிடுச்சு, கடன் வாங்கியிருக்காங்க, கடனுக்கான வட்டி கட்டணும், இதெல்லாம் ஒரு பக்க பிரச்சனைகள் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை நாள் இந்த மாதிரி ஒரு வச்சு கதையை ஓட்ட போகிறாங்க. பாதிக்கப்பட்ட கூடவே நீங்கள் அத்தனை பேருடைய குழந்தைங்களுக்கு சாப்பாடு கொடுத்து அது வந்து அவங்களுக்கு வயிறு ஒத்துக்காம போய் ஷாப்பிங் பண்ண கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் அவரை ஈஸியாக வந்து மன்னிச்சு விட்டு திருப்பி அவர் கூட வந்து இவங்க சேர்ந்துடலாம், ராதிகா விட்டு கொடுத்து போயிடுவாங்கிற மாதிரி கதையை கொண்டு போகிறது கடுப்பான ஒரு விஷயமா இருக்குது. அப்படி இல்லாமல் ஒழுங்காக வந்துச்சு எனக்கு என்ன நான் என்ன லூஸா அவர் திருப்பி கட்டிக்கிறது இந்த மாதிரி என்னத்தோட இருந்தீங்கன்னா எல்லாரும் வீட்டை விட்டு வெளில போயிடுங்கன்னு ஈஸ்வரி கிட்டையும் வந்து இனியா கிட்டையும் அவங்க சொல்கிற மாதிரி இருந்தால் பெட்டராக இருக்கும்னு சொல்லி தோணுது. உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத சொல்லுங்கள். அப்படியே கீழே இருக்க அந்த ஷாப்பிங் ஐக்கானை கிளிக் பண்ணி ஃப்ளிப்கார்ட் அண்ட் மிந்த்ராவில் இருக்கக்கூடிய சூப்பரான ஆஃபர்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.